ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மொத்தம் 31 நாட்கள், அதாவது ஆடி 16ஆம் தேதி முதல் ஆவணி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்துக்கான கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். 8/8/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இதனுடைய அதிபதி சந்திர பகவான். அவர் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். 12 ராசியும் ஒரு மாதம் சுற்றிட்டு வருவார். நம்ம ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் அதாவது கடைசி 12 நாள் சுக்கிரன் இருக்கார். 1ஆம் தேதியிலிருந்து 15 தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார். புதன் 23 நாள் அதிகபட்சமாக இருக்கார். அவர் 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவர். இதில் சுக்கிரனை பற்றி நம்ம பேசியாக வேண்டும். 11க்குடையவன் ராசியில் இருக்கிறது, 4க்குடையவன் ராசியில் இருக்கிறது சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 15 நாள் வரைக்கும் ராசியில் இருக்கார். அப்புறம் 2க்குடையவன் 2லேயே சூரியன் ஆட்சி பெறுவது சிறப்பு. சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? ஆரம்பத்தில் சுக்கிரன் 19 நாள் குருவோடு இணைஞ்சி 12ஆம் இடத்துல இருக்கார். 12ல் குரு இருக்கார். இந்த கடக ராசிக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் அவர் கண்டிப்பாக, அதுவும் அவர் 10க்குடையவன், 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக, கல்விக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 10க்குடையவன் 10 பார்க்குறார் வேறு. இப்போ தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு, உத்தியோக வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம், மாதம். இருந்தாலும் சில மைனஸையும் நம்ம சொல்லித்தாங்க ஆகணும். ராகு பகவான் 8ல் இருப்பது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும் கூட, குரு பார்வையில் இருப்பது அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை 8ல் ராகு இருந்து தீய பலனை தருவார். ஆனால் குரு பார்க்குறார், தீய பலனை தர முடியாது. மாறாக 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டு பலன் நல்லா இருக்கும். சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. 9ஆம் இடத்துல சனி இருந்த போதிலும் அவர் வக்ர கதியில் இருக்கிறாரு. அப்போ வக்ரமாக இருக்காருன்னா முன்வீட்டு பலனை செய்வார். 8ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். 8ஆம் இடத்துக்கு அவர் வரலை, ஆனால் 8ல் இருந்தால் என்ன பலனை தருவாரோ தருவார். அப்போ அஷ்டமத்து பலன், அஷ்டமத்து சனியினுடைய பலனை தருவார். அப்போ சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு
அஷ்டமத்து சனி விலகி கொஞ்சம் தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அதாவது பாக்கியத்தில் தடை, இப்படி சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வந்தது. ஆனால் இப்போ அஷ்டமத்து சனி இருக்கும்போது நிறைய பிரச்சனை, அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, தொழிலில் பிரச்சனையாக இருந்தது, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சகிக்க முடியல, அப்படி வேலை பார்த்தீங்க, டாலரேட் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்தீங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை, இப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனைன்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்க, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அஷ்டமத்து சனி இது 138 நாள், நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. அது ஆக்சுவலாக நம்ம ஆகஸ்ட் மாத பலனை தான் சொல்கிறோம். சனி வக்ரம் அடைவது சிறப்பு அல்ல, ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பல்ல. 8னுடைய பலனை தருவார். ஆனால் கடக ராசியில் பிறந்த அன்பர்கள், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது, அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், வக்ரமாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ சாதிப்பீர்கள், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா அனுபவிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தொழில் எந்த ஒரு இதுவும் தடைபடாமல் சக்ஸஸாக போகும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசி 2 கூடையவன் ராசியில் இருக்கார் சூரியன், அப்புறம் 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த கடக ராசியில் இருக்கிறது சிறப்பு. நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் 2 கூடையவன் 2ல் ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே இவர் கேது அங்கே தான் இருக்கார். 2ல் கேது இருந்தால் என்ன ஒன்றும் குடும்பத்தை நல்லா பிரிக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், கருத்து மோதல்கள் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், பிரச்சனை இருக்கும், பிரிவினை இருக்கும், பஞ்சாயத்து இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, திரும்பி கூட்டிகிட்டு வருவீங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு கூட போகும். இது எல்லாருக்கும் நடக்காது. யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ 2ல் கேது இருக்கிறதால பேசுறது பார்த்து பேசணும். கணவன் மனைவி மற்றும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், வரக்கூடிய ஃபோன் கால்ஸு, எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக கொஞ்சம் பார்த்து பேசணும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக பெரிய சர்ப்ளஸாக உங்களுக்கு பொருள் ரீதியாக உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸ் இருந்தாலும் யாருக்காவது கடன் கேட்குறாங்க, கொடுக்குறோம், கொடுத்தீங்கன்னா வசூலாகாது, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார், சுக்கிரனுடைய வீடு. அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பான நேரம். வண்டி வாகனங்களை பழசை விற்றுட்டு புதுசு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கலாம். வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், ரீபில்டப் பண்ணணும், அதாவது கொஞ்சம் டச்சப் பண்ணணும், அங்கங்கே போயிடுச்சு, பழுதாயிடுச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம். அற்புதமான நேரம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம், சிறப்பான நேரம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் ராகு 8ல் இருக்கார், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா சில தொழில் பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக சில தொழில் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பிடிபட்டுருவாங்க, அரசு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது பெரிய சிறப்புங்க, பயப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் அரசுக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் செஞ்சால் தப்பு தானங்க. அதனால் நீங்கள் பாசிட்டிவாக செயல்படுறீங்கன்னா பாசிட்டிவாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது, கெடுது பலன் நினைக்காது. மற்றபடி அஷ்டமத்து சனி இருக்கு இல்லையா, யாரெல்லாம் பிடிபடணும்,
அது மாதிரி தப்பான வழியில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் பிடிபடக்கூடிய ஒரு காலம் கடகராசியில் இருக்கிறவங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றும். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி செங்கல் சோலை வச்சு நடத்துகிறவங்க, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க, எலக்ட்ரிக்கல்ஸ் கடை வச்சுருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் வீட்டில் பழுது பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க, இந்த செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட தனியார் துறையில் செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க, விவசாயத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம், சிறப்பான காலம். அதில் குறிப்பாக இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை சூப்பர். இவங்க ஏடிஎம் மாதிரி எனி டைம் வேலை பார்க்கக்கூடியவர்கள். கால நேரம் இவங்களுக்கெல்லாம், ஒரு டாக்டருக்கு கால நேரம் இருக்கா, ஒரு காவல்துறையில் வேலை பார்க்குற அதிகாரி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வேலை நேரம் இருக்கா? இல்லை. மெடிக்கல் ஃபீல்டில் அது மட்டும் இல்லை, இராணுவத்துறையும் அப்படித்தான், எலக்ட்ரிக்கல் இதில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் அப்படித்தான் கால நேரம் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற ஃபெசிலிட்டிஸ், லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நிர்வாகத்தின் மூலம் ரெகக்னேஷன் கிடைக்கும், நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நிர்வாகத்தால் பாராட்டுதல்களை பெறப்போகிறீர்கள். 10 குடையவன் 10 பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு மதிப்பு இருக்கும், ஒரு கெத்து இருக்கும். அவரா அப்படின்ற அளவுக்கு ஒரு கெத்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி சுக்கிரன், குரு, சுப கிரகங்கள் 12ஆம் இடத்தில். அப்போது அசுப செலவுக்கு வேலை இல்லைங்க. பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், மற்றபடி தந்தையால் செலவினங்கள் இருக்கும். நிதித்துறை, நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதம். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை இவங்களுக்கு எல்லாமே பொற்காலம்னு சொல்லணும். கடகராசி பொறுத்தவரை 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி ஆகஸ்ட் தேதி தான் குறிப்பிடுறோம். சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும். சனி வக்ரமாக இருக்கிறதால உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கிறவங்கெல்லாம் பயப்பட வேண்டாம். மற்றபடி சனி வக்ரமாக இருக்கிறது அஷ்டமத்து சனியினுடைய பலனை தரும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி ஓரளவுக்கு சுமாரான பலனை பார்க்க போகிறீர்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.